அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு இந்த ஃப்ளூரசி நுரையீரல் சுழற்சியை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அதுக்கு உண்டான 2 முக்கியமான முத்ராஸ் நான் சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி. அதாவது ஆழமான சுவாசம் மற்றும் ரொம்ப இருமல் ஜாஸ்தியாக இருக்குது. அதை ஃப்ளூரசின்னு சொல்கிறோம். ஃப்ளூரா அப்படின்னா மெல்லிய ஜவ்வு. இது மார்பு குழி மற்றும் நுரையீரலின் வெளிப்புறத்தில் தொடர்புடைய இந்த 2 திசுக்களின் வீக்கம் ஃப்ளூரசின் நம்ம சொல்கிறோம். இதனால் அடிக்கடி ரொம்ப காய்ச்சல் வரத்துக்கான வாய்ப்புகள், மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது, அதிகமான இருமல், தூக்கமே இருக்காது. இதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மருந்தையும் சாப்பிட்டுட்டு இந்த யோகா முத்ராவும் பண்ணினா சீக்கிரத்தில் அது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு லிங்க முத்ரா நம்ம பண்ண போகிறோம். லிங்க முத்ரா எப்படி பண்ணணும்? 2 கைகள் விரல்களை சேர்த்து வைத்துக்கொண்டு இடது கையின் கட்டை விரலை நேராக வைத்துக்கொண்டு வலது கை கட்டை விரலும் வலது கை ஆள்காட்டி விரலும் ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வலது கை கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுட்டு மீதி கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இடது கட்டை விரலை நேராக வைத்துக்கொண்டு கண்ணை மூடிய நிலையில் 5 நிமிடங்கள் உட்கார்ந்திருக்கலாம். இதை எப்போ வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். சாப்பிட்டுட்டு பண்ணலாம், சாப்பிடாமையும் பண்ணலாம், காத்தால் எழுந்த உடனே பண்ணலாம், அப்புறம் மத்தியானம் மதிய வேளையில் பண்ணலாம், அப்புறம் மாலை நேரத்தில் பண்ணலாம். 10 நிமிஷமும் பண்ணலாம். 5 நிமிஷம் பண்ணாலும் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இந்த லிங்க முத்ரா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எப்படி? 2 கைகளின் விரல்களை இணைத்து கொண்டு வலது கட்டை விரலை நேராக வைத்துக்கொண்டு இடது கட்டை விரலை நேராக வைத்துக்கொண்டு வலது ஆள்காட்டி விரலை ஒரு சர்க்கிளாக வச்சுக்கணும். மற்ற விரலெல்லாம் சேர்ந்துருக்கணும். நேராக உட்காந்துக்கணும். கண்ணை முடிக்கணும். ஒரு 5 நிமிடங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு லிங்க முத்ரான்னு பேர். 1. அதுக்கு அடுத்தது இன்னொரு முத்ரா, ரொம்ப ஈஸியான முத்ரா, சூரிய முத்ரா. 2 கைகளிலும் மோதிர விரலை மடித்து கொண்டு அதன் மேல் கட்டை விரல், மோதிர விரலை மடித்து அதன் மேல் கட்டை விரலை மேலே வைத்துக்கொள்ள வேண்டும். மற்ற 3 விரல்கள் நேராக இருக்க வேண்டும். சூரிய முத்ரா. கைகளை பிரித்து வைத்துக்கொண்டு மோதிர விரலை மடித்து கொண்டு 2 கைகளிலும் கட்டை விரலை அதன் மேல் வைத்து மற்ற 3 விரல்களை நேராக வைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக வச்சுக்கலாம். கையை வச்சுட்டு இதில் ஒரு 5 நிமிஷம். ஸோ லிங்க முத்ரா, இடது கை கட்டை விரல் நேராக வைத்துக்கொண்டு வலது கை கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் சூரிய முத்ரா, மோதிர விரலை மடித்து அதன் மேல் கட்டை விரலை வைத்துக்கொண்டு ஒரு 5 நிமிடங்கள். இந்த 2 முத்ராவும் பண்ணாக்க இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சீக்கிரமாக குணமாகிறது. இந்த அடிக்கடி தும்மல், அப்புறம் அதிகமான இருமல், காஃப், மூச்சு திணறல், தூக்கம் இன்மை இதையை போக்குகிறது. சீக்கிரம் அதை கண்ட்ரோல் பண்ணி நுரையீரலை நன்றாக வேலை செய்ய வைத்து அந்த வீக்கத்தை குறைக்கிறது இந்த 2 முத்ராவும். லிங்க முத்ரா, சூரிய முத்ரா, இந்த 2ஐயும் நான் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினந்தோறும் காலையில் 5 நிமிடங்கள், மதிய வேளையில் 5 நிமிடங்கள், மாலை வேளையில் 5 நிமிடங்கள். ஒரு முத்ராவும் 5 நிமிடம். அப்போ 10 நிமிஷம் இந்த முத்ரா பண்ணால்
நம்மளுடைய நுரையீரல் நன்றாக வேலை செய்து அந்த மூச்சு திணறலை போக்குகிறது, நன்றாக தூக்கம் வருகிறது, இருமலை கண்ட்ரோல் பண்ணுகிறது, தும்மல் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது. நன்றி, வணக்கம்.